Hi viewers, welcome to aathusamayal. Subscribe பண்ணாதங்க please subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. நேத்து நான் வீடியோ போட்டுருந்தேன். அந்த giveaway announcement நோடைய அந்த gift-ம் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அதுல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு வந்து நான் ரசம் போடுறதா சொல்றேன். சொல்லியிருந்தேன். 3 டைப் ஆஃப் ரசம் நான் வந்து இப்போ இந்த வீடியோல நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். இது பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் ஸ்பெஷல். இது ஆக்சுவலாக பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அது இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா ரசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஒன்று வந்து பொரிச்ச ரசம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடுப்பி ரசம், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரசம். ஸோ எல்லாமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சூப்பாகவும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த 3 ரசமும் நீங்கள் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே நேரம் 24 hours வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு, அப்புறம் கமெண்ட் பிக்கர் சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா யூடியூப்பில், அது மூலயமா நான் வந்து செலக்ட் பண்ணி 3 பேருக்கு நான் அனுப்புகிறேன். அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வின்னர்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸும் வந்து கிளியராக வந்து எனக்கு மென்ஷன் பண்ணணும். அது எதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பாருங்கள், பின்ட் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட்டாக இருக்கும். aathusamayal.preetha வித்தவுட் ஸ்பேஸில் aathusamayal.preetha@gmail.com அப்படின்ற இதுக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ரீச் ஆன பிறகு நீங்கள் ஃபோட்டோ காப்பி, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அதே இமெயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும். 3 பேருக்கு நான் இப்போ அனுப்பி வைக்கிறேன். இந்த ரசம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ரசம் பார்த்தீங்கன்னா பொரிச்ச ரசம். அது வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பொரிச்ச ரசத்துக்கு புளி சேர்க்க மாட்டாங்க. இந்த பொரிச்ச ரசம் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. மறுநாள் வந்து பண்ணுற சமையலில் வந்து புளி சேர்க்காம பண்ணுவாங்க. அப்போது வந்து புளி சேர்க்காம பண்ணுற ரசம், இந்த பொரிச்ச ரசம் கண்டிப்பாக அன்னைக்கு பண்ணுவாங்க. இது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப டிஃபராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரைக்க தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. தோரம்பருப்பு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன். அப்புறம் 4-5 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. அப்புறம் இதில் வந்து பொரிச்ச ரசம் அப்படின்றதுனால கண்டிப்பாக தேங்காவை நல்லா வறுத்துட்டு அரைச்சி அந்த விழுது நம்ம சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், இதை நல்லா வறுத்து இப்போ அரைச்சிக்கலாம். இதுலேயே தேங்காவும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு நாள், இது வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுபடணும். அதுக்குள்ளே பக்கத்து ஸ்டவ்வில் வந்து இந்த தக்காளியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா இப்போ வறுபட்டுருக்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் இந்த புளி போடக்கூடாது இல்லையா, அதனால இந்த தக்காளி போட்டு இது நல்லா கொதி வரட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கொதிக்கணும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு விழுதா நம்ம எடுத்துப்போம். இது தக்காளி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு விழுதா நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சி தேவையான அளவு நம்ம தண்ணி விடலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. எவ்வளோ நல்லா பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரசம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். புதியுகம் டிவி ருசிக்கலாம் வாங்க ஷோ உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். அப்படி வரலன்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் என்னுடைய ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நான் இப்போ கொள்ளு ரசம் நான் போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள், நுரத்தட்டி வருது. உப்பும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவுறேன். நுரத்தட்டி இப்படி வரைச்சா இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு இதை நம்ம வந்து தாளித்து விடணும். இது நெய்யில் தாளிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் எப்போவுமே நெய்யில் கொஞ்சம் தாளிங்க. கடுகு போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் தூவுறேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது ரசத்தில் விடுறேன். விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொரிச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரசம் பார்த்தீங்கன்னா உடுப்பி ரசம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து கர்நாடகாவில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ். இது கிருஷ்ணா டெம்பிளில் இந்த இது பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தனியா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிளகா தான் போடுவாங்க அங்கே. உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகா கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகு, ஜீரகம் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், டீஸ்பூன். இது வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் போட்டு கொஞ்சம் அரைக்கணும். இதில் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்க்கணும். இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இதில் முக்கியமான தேவையான பொருட்கள் வந்து இதில் வந்து புளி ரொம்ப தேவைப்படும். அதே சமயத்தில் ஒரு பெரிய தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இது கொஞ்சம் பருப்பு வேக வச்சு இந்த தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம். தாளிக்க தேவையானது பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு எப்பவுமே வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் கலர் கொடுக்கும். இது நல்லா வறுத்தாச்சு. இது ஆறுனதும் இதை பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி இந்த பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து விழுதா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்குது பாருங்க. இது பச்சை வாசம் போக 10 நிமிஷம் வந்து கொதிக்கணும். இது தக்காளியை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நெய்யில் வதக்கி போடுவாங்க.
நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அப்படியே நான் கொதிக்க விட்டு காமிச்சேன். இப்போ இந்த விழுது அரைச்சாச்சு, அதில் சேர்த்துக்கலாம். இதை நிறைய பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்து நம்ம அதில் கரைசல் விட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம விட்டதும் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாம். இது காஷ்மீரி சில்லி போட்டோம் இல்லையா, அந்த கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து நுர தட்டி வரும்போது கொத்தமல்லி போட்டுட்டு தாளித்து விட வேண்டியது தான். இப்போ இது லேசாக நுர தட்டி வருது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ லேசாக இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை தாளித்து விடணும். இதுக்கு வந்து எல்லாமே உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிடிக்கருணை இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த ரசம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் தான் கொஞ்சம் விட்டுருக்கேன் நான். இதில் கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை போடுறேன். இப்போ இதில் தாளித்து விட்டுடலாம். நான் கொதிக்கிறச்ச வெல்லம் போட்டேன், அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். நீங்கள் அது கொதிக்கிறச்ச ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. லெமன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு லெமன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப மஸ்ட்டு. இஞ்சி திருக்கி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் வேணும். ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதில் வந்து லெமன் பிழிய போகிறதுனால நம்ம வந்து புளி சேர்க்கக்கூடாது, அதனால் தக்காளி தான் போடணும். அதனால் ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு கண்டிப்பாக நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ரசப்பொடி நம்ம போட்டுக்கலாம். ரசப்பொடி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா மிளகும் ஜீரகமும் வந்து நான் ஈக்குவல் ரேஷியோவில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறச்ச ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த லெமன் ரசம் அப்படின்றது எல்லாமே மிக்சடாக இருக்கும். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து இஞ்சி லெமனு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதை நான் இப்படி பிட்டு இது முள்ள போடுறேன். அதுக்கப்புறம் இந்த அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, இதையும் நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா பச்சை வாசம்லாம் போயிடும். கொஞ்சமாக இதில் ரசப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்ததுன்னா இதை போட்டு இப்போ நீங்கள் விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா இது கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பருப்பு வேக வச்ச பருப்பு அந்த தண்ணியை நம்ம இதில் விட்டுடலாம். எவ்வளோ ரசம் தேவையோ அந்த தண்ணி நீங்கள் இப்போவே நீங்கள் விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லேசாக நுர தட்டி வரும்போது நம்ம இதெல்லாம் வச்சு தாளிச்சுக்கலாம். கடுகு ஜீரகம் எல்லாமே நான் ஜீரகம் போட்டு நான் தாளிக்கிற வழக்கம்.
ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி ரசம் எல்லாமே நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெல்லம் நான் போடுறது வழக்கம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் ரொம்ப இந்த இஞ்சி இந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நெஞ்சு கறிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு துண்டு நான் போடுறேன். இப்போ இது நுர தட்டி வரும்போது நம்ம நெய்யில் இது தாளித்து விட வேண்டியது தான். அதுக்கப்புறம் லெமன் பிழியணும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இப்போ செஞ்ச ரசத்தில் எதுலேயுமே நான் பூண்டு போடல. ஆக்சுவலாக மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்கல்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணுற ரசம்லாம் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். இதில் உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தாளித்து விடலாம் நுர தட்டி வரைச்ச. இப்போ இது பாருங்கள், இது நல்லா வருது. இப்போது கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரியுது. நெய் தான் நான் விட்டுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன், பெருங்காயம் கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரக பொடி கொஞ்சமாக நான் போடுறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். கருவேப்பிலை போடுறேன். இப்போ தாளிக்க விட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பண்ண ரசம் எல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. எந்த சாதமாக இருந்தாலும் அதை போட்டு பிசைஞ்சிட்டு இந்த ரசத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களை ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஐட்டம் லெமன் வந்து பிழியறதுக்கு மேலுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பிழிஞ்சிக்கணும். லெமன் எப்போவுமே போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது. ஆஃப் லெமன் பிரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுடலாம்.